இதுதான் நம்ம போகிற பஸ்ஸு. அந்த மெட்டீரியல் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. முடியாது உள்ளே போடா மட்டும் ரெண்டுக்கும் நடுவில் நிற்கிறா மட்டும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு இவர் பேச வேண்டியதுக்கு நான் டப்பிங் கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு பல்வலி இன்னும் ஒழுங்கா சரியாகல. அதே மாதிரி இன்னைக்கு நாங்க எங்க போக போறோம் சொல்லுங்க? பாலிக்கு போக போறோம். உலகத்துல இருக்காங்க எப்படி எப்படியோ பாலிக்கு போறோம். ஹனிமூனுக்கு எப்படி எப்படியோ பாலிக்கு போறோம். நாங்க ஹனிமூனுக்கு வரல, பட் பஸ்ஸா நான் வந்து கடந்த ஒரு 4 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். 4 நாளும் வெறும் பஸ்ஸு ரூம் தவிர்த்து நான் எதுவுமே பார்க்கல. இவன் சாவடிக்கிறான் சார். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாலி போக போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் போக போகிறோம், பஸ்ஸில் தான். ஆமாம் மக்களே, சூரபாயாலேருந்து நம்ம பாலிக்கு வந்து பஸ்ஸில் போக போகிறோம். அண்ட் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சூரபாயாங்கிறது ஒரு ஜாவா தீவு தனியாக, பாலிங்கிறது தனி தீவு. இப்போ நம்ம 2 தீவுக்கு நடுவில் நம்ம எப்படி போக போகிறோங்கிறதான் மேட்ரு. அதுவும் பஸ்ஸில். ப்ளீஸ் நம்ம டிக்கெட்டு இதான் பஸ்ஸு. இதான் நம்ம போக போகிற பஸ்ஸு. என்ன பிராண்டுன்னு தெரியல, என்ன பிராண்டுன்னு அதான் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். இதுதான் நம்ம போகிற பஸ்ஸோட சீட்டு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நல்ல செம்ம வித்து, இது நல்ல செம்ம வித்து. பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி செம்ம கம்ஃபர்டபுள் இருக்குது பாருங்க. செம்ம சாஃப்ட் பொசிஷன். குட் ஓகே ஓகே. இந்த பஸ்லையும் பார்த்தீங்கன்னா புஃபே வந்து ஃப்ரீ, காலைல டிஃபன் ஃப்ரீ போல். அதே மெனு தான் முக்கால்வாசி எல்லா பஸ்லையுமே. நாங்கள் அதே மாதிரி எனக்குலாம் எதுவுமே சாப்பிட முடியாது மக்களே. கீர்த்தியும் வெஜிடேரியன் தான், நான்வெஜ் சாப்பிட மாட்டான். ஆனால் சிக்கன்லாம் கொடுக்குறாங்க. அதனால் நான் வந்து ஒரு ஐஸ் டீ, ஆனால் இது மட்டும் எல்லா இடத்துலையும் கிடையாது. ஐஸ் டீ நல்லா இருக்குது. ஐஸ் டீ இதுதான் சில சூப்பராக இருக்குது, நல்லா பிரம்மாண்டமாக இருக்குல்ல. பென்ஸா என்னன்னு தெரியல, பட் வந்தாச்சு. ஐயோ, என்னதான் வெளியூரில் இருந்தாலும் கூகுள்னு இருக்கிற வரைக்கும் நம்மளை காப்பாற்றிடும். அந்த ஃபோனு டெக்னாலஜி இருக்கிற வரைக்கும். அண்ட் அதே மாதிரி இந்தோனேஷியாவில் பார்த்தீங்கன்னா மக்களோட வெரி ஃப்ரெண்ட்லி. நீங்கள் வந்து என்ன கேட்டாலுமே கரெக்டாக உங்களுக்கு கைட் பண்ணிடுவாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு பேட் இன்சிடென்ட்மே நடக்கும். தூங்கணும், இப்படி தூங்கணும்னே தெரியல. ஐயோ, அந்த சீட் நம்ம பார்க்க அவங்களுக்கு அப்படி இருக்குது. அந்த மெட்டீரியல் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. செம்ம தூங்கணும். வண்டி குழுங்க நலுங்கல ஒன்றுமே பண்ணல, வேற மாதிரி இருந்தான். லஞ்ச் இங்கே இறங்குறீங்கன்னு நோட் பண்ணுறாங்க. இந்த ரோட்டை பார்க்குறப்ப எனக்கு என்ன ஞாபகம்னா, நம்ம இப்போ 4வேலாம் விட்டுருங்க. 4வேக்கு முன்னாடி ராமேஸ்வரம் வெளியே கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அப்போலாம் இப்போ தான் இருக்கும். 2 பக்கம் மரம் இருக்கும். ஓவர்டேக் பண்ணி போகணும். இத்தனை நாளாக நம்ம வந்துட்டு இந்தோனேஷியா சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே என்ஹெச்சில் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாகவே டோல் ரோடு தான் இருக்கும். பட் இன்றைக்கி தான் அந்த பழைய அந்த 2வே ரோட்டில் போகிற மாதிரி இருக்குது. இந்த கோயம்புத்தூர் உடுமலைப்பேட்டை அந்த சைட்லாம் நல்லா இப்போ தான் இருக்கும். ஆக்சுவலாக செம்மையாக இருக்கும். 2 பக்கம் மரமும் இல்லை சூப்பராக இருக்கும். பொள்ளாச்சி கோயம்புத்தூர் அதே மாதிரி ஒரு இன்னர் சைட் பாலிக்கு வந்து நம்ம இப்படி தான் போயிட்டுருக்கோம். பார்க்குறப்பே ரொம்ப மலரும் நினைவுகளாக இருக்குது. அதான் இப்போ டோல் கேட் வந்து ரோடு பெருசாக ஆனால் இருக்கும். அந்த பழைய ரோடு சீரியஸாக நான் மிஸ் பண்ணுறேன். நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க பார்க்கலாம். அது ஒரு நல்லாயிருக்கும். மரத்துக்கு ஷேட்லேயே போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம ஊரில் எப்படி இந்த புளிய மரம் இருந்துச்சோ அதே மாதிரி இங்கே 2 பக்கம் புளிய மரம் செய்யலாம்.
அதுவும் இந்த மாதிரி ரோட்டில் ஓவர்டேக் பண்ணி போகிறது தான் செம்மையாக இருக்கும். சில வயசுலலாம் நான் முன்னாடி உட்காந்து எப்படி ஓவர்டேக் பண்ணுவோம், லெஃப்ட்டில் போய் ரைட்டில் போய் கை போடு செம்மையாக இருக்கும். இப்போ அதை மிஸ் பண்ணுறேன். அது இந்த ரோடு பார்த்தோன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. அப்பாடி வாழ்க்கையில் ரொம்ப நாள் கழிச்சு ரோடு பார்க்குறேன். நிறைய மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க மக்களே. நூடுல்ஸை கொடுத்துட்றாங்க. நான் இங்கே போனான்னு ஒரு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் பாக்கெட்டேன். புட்டிங் வேறு எனக்கு வேணாடி, நான் எதுவும் தின்ன முடியாது. நீ வேறு ஏன்டி எல்லாமே மகிழாடி. இது ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்கும். இன்னும் வந்துக்கிட்டே இருக்கு. ஃபைபர் ஜூஸு நிறையா கொடுத்துருக்காங்கல்ல. நிறையா இருக்குது மக்களே. க்ரொசான்ட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு பேக் இருக்குது, அவளுக்கு ஒரு பேக் இருக்குது. இங்கே இருக்குது பாருங்க இவ்வளோ இருக்குது. அத்தாடி போதுமாடா. ஆனால் கொடுக்குற காசுக்கு நிறைய ஸ்நாக்ஸு, நிறையா சாப்பாடு, புஃபேன்னு எல்லாமே கொடுக்குறாங்க மக்களே இவங்க. தேங்க்யூ கைஸ். ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்காங்க கைஸ் சாப்பிடுவாங்க இந்த ஊரில். அழகாக இருக்கணும் முட்டை கிரேவியில். ஹே கைஸ், ஃபைனலி த மொமெண்ட் ஹஸ் கம். எத்தனை தடவை வந்து நான் வந்து ஈரோடு ட்ரக்கில் இறங்கியிருக்கேன். பஸ்ஸை வந்து கப்பலில் வாழ்க்கையில் அது நிஜத்தில் நடக்க போகுது. நம்ம வந்து அந்த பஸ்ஸை வந்து இப்போ வந்து கப்பலில் ஏற்ற போகிறாங்க. ஸோ லெட்ஸ் வெயிட். சுவாரஸ்யாக போகிறாங்க. அங்கே பாருங்க அந்த கப்பலில் தான் நம்ம போகிறோம். கப்பலில் பஸ் ஏற்றி நம்ம போவோம். ஆக்சுவலி ரெண்டுக்கும் நடுவில் நிற்கிற மட்டும். மேலே நடந்து வந்தா இங்கே ஒரு ரூம் இருக்கு. ஹலோ வாவ். முன்னாடி வந்தேன்னு இருக்கேன். மாலை முன்னாடி வந்திருக்கு. இது ப்ரேயர் ரூம் மக்களே. கால்களுக்கு உள்ள ப்ரேயர் பண்ணுறது. அழகாக இருக்குது இது. பார்த்தா உள்ள ஏசி வெயிட்டிங் ஹால்லாம் இருக்குது. பட் இதுதான் நல்லாயிருக்கு. இப்போ ஃப்ரெண்டில் இப்படி இறங்கிக்கலாம். இப்போ ஒரே வழி மட்டும் கிடையாது. நைஸ். ஹே கைஸ், ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நிறைய கப்பல் இருக்குது கைஸ் இந்த இடத்துல. நிறைய மூவ்மெண்ட். அந்த கரை தான் நினைக்கிறேன், அந்த ஐலாண்ட் தான் நினைக்கிறேன். இன்னும் நாங்கள் அந்த ஐலாண்டு போய் அங்கேருந்து இன்னும் ஒரு 5 மணி நேரம் பஸ்ஸில் போனோம் பாலி போகிறதுக்கு. ஏசி வெயிட்டிங் ரூம் இருக்குது, ஸ்மோக்கிங் ரூம் இருக்குது, ப்ரேயிங் ரூம் இருக்குது, டாய்லெட் இருக்குது, எல்லாம் வச்சுருக்காங்கப்பா. பார்த்து ஃபைனலாக ஒரு 1.5 மணி நேரம் பயணம். அக்காரையிலேருந்து இக்காரைக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து இன்னும் 4-5 மணி நேரம் பஸ்ஸில் போகணும் பாலிக்கு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நல்லா இருந்துச்சு.
அது ஈவினிங் டைம்னால சன்செட்னால நல்லா இருக்கு. வெயிலெலாம் வந்தால் வண்டை குழம்பு இருக்கும். கைஸ் பார்த்தீங்கன்னா டீசல் போட தண்ணி போட்டிடுவாங்க. இந்த ஊரில் எல்லா இடத்துலையும் மக்கள் பார்த்தீங்கன்னா பைக்குக்கு தனி, மிச்சதுக்கெலாம் பெரிய பெரிய வண்டிகளுக்கெலாம் தனி. பைக்குக்கு வந்து அங்கே தனியாக இருக்குது பாருங்கள். ஸோ பைக்கும் கார்லாம் சார் பைக்கு மட்டும் தனி, மிச்ச எல்லா வண்டிக்கும் இந்த மாதிரி தனியாக நம்ம வண்டி நிற்கிது. வெள்ளராஜா எம் டிரான்ஸ். கைஸ் வேறு மாதிரி ரோடு. ஆக்சுவலாக இப்படி யூரோ ட்ரக்கில் வந்து அந்த கேமில் இருக்குமோ அதே மாதிரி தான் ரோடு இருக்குது, அதே மாதிரி தான் டிராஃபிக் இருக்குது. யூரோ ட்ரக்கில் இருக்கிறது 100% அப்படியே ரியாலிட்டியில் இங்கே இருக்குது. ஸோ வெரி ஹாப்பி. அதை பார்க்குறப்ப நேரில் பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு.